பாதைகள், பல தடைகள், பல போராட்டம், பல சட்ட போராட்டம், பல மன உளைச்சலை தாண்டி வெற்றிகரமாக வருது. அது உங்களோட யோகத்துக்கு உங்கள் படம் எடுத்தது அவசியம் ஆகிட்டது. இந்த சந்தோஷமான மனநிலை எப்படி பண்ணீங்க? கடந்த அந்த பாதையை பற்றி கொஞ்சம் இதில் ஏன் யோக என்ன இருக்கு? இல்லை, இது நிறைய தடைகள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. அதனால் இப்போ ரிலீஸ் ஆக போகிற படத்தை எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த படம் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அநீதி நடந்திருக்கா அல்லது நல்லது நடந்திருக்கா இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான ஜஸ்டிஸாக இந்த படத்தை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுருக்கேன். இல்லை, நான் இன்னும் இதை பற்றி நிறைய பேசலை. ஒரு வாட்டி சினிமா ஈவெண்ட்டில் பார்த்தேன், நிறைய பேசலை. சார், படத்துக்கு சிஎம் சாருக்கு எப்பவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் பெரிய பிளான், குழந்தைகளுக்கும் இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் வந்து குழந்தைகள் வர முடியாமல் ஒரு இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருந்தால்? இல்லை, அது எல்லாருக்கும் வருத்தம் தான். எங்களுக்கும் ப்ரொடியூசருக்கு கஷ்டம்தான், எனக்கும் வருத்தம் தான். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் எங்களுக்கு அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே இல்லை. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்குது. அதை எதிர்த்து ஃபைட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை, ஏன்னா ஃபஸ்ட்டு யூஏ தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஏன்னு கொடுக்கும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே எங்களுக்கு இல்லை. சார், படம் ரிலீஸ் முன்னாடி லீக் ஆனாலும் இப்போ புக்கிங் பார்க்கும்போது நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மையிலே மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க நினச்சா தேட்டருக்கு வராமல் இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட நேர்மைக்கு, அப்புறம் விஜய் சார் மேலே அவங்க வச்சுருக்கிற மரியாதைக்கு, அதுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப பெரிய அது காலத்துக்கும் நன்றி கடன் பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். இந்த படம் லீக் ஆனப்போ ஒரு 2-3 முறை நான் அழுதுருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த நேரத்தில் அந்த டைம் எப்படி கடந்து வந்தீங்க சார்? அதே தான் இல்லை, அந்த ஃபீல் ஒன்று இருக்குல்ல, அதாவது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஆன்சரே இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல் ஒன்று இருக்குல்ல. இப்போது நம்ம நிறைய பேருக்கு நிறைய ப்ராமிஸை ஒன்று பண்ணுவோம் ஒரு ப்ராசஸில், அது வந்து அதில் நம்மளும் இருப்போம். இந்த படம் வந்த பிறகு நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும், சுயநலமாக யோசிச்சா ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது இல்லை, ஃப்யூச்சர் கொலாப்ஸ் ஆகுது, படம் கொலாப்ஸ் ஆகுது. நம்ம ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை செலவு பண்ணியிருக்கோம், அது கொலாப்ஸ் ஆகுது, நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் கொலாப்ஸ் ஆகுதுன்னும் போது அதுலேருந்து மீள்றது டைம் தான் ஹீல் பண்ணும். ப்ரொடியூசரும் சப்போர்ட்டிவாக இருந்தார், ஹீரோவும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்ததுனால விஜய் சாரும் கேவிஎன் சாரும் அது எங்களுக்கு ஓரளவுக்கு அதுலேருந்து வெளியே வர்றது ஈஸியாக இருந்தது. கடைசி படம் அப்படின்றப்போ டைரக்டாகவே நம்ம ஃப்ரெஷ் ஸ்டோரியே எடுத்துக்கலாம், ஆனால் ரீமேக் அப்படின்னு போகிறப்போ அதுக்கான காரணம் என்ன? காரணம் ஒன்றும் இல்லை, இது வந்து நிறைய டைரக்டர்ஸ் சாருக்கு கதை சொன்னாங்க. அப்போ அவரோட லாஸ்ட்டு படம் எப்படி இருக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அப்போ எல்லோரும் சொன்ன கதையை விட அவருக்கு இன்னொரு கதை பிடிச்சிருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா அவருக்கு அந்த விமன் எம்பவர்மெண்ட் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம், பெண்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ பெண்கள் மேலே வந்து அவருக்கு எப்பவுமே அந்த ரெஸ்பெக்டும் அவங்க லைஃப் பெட்டராகணுன்ற எண்ணமும் இருக்குது. அது அந்த படத்தில் இருக்குது. ஸோ அதில் நிறைய அவருக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த படத்தை பண்ணணுன்னு அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த வாய்ப்பு வந்து யாருக்கு வேணால் கொடுத்துருக்கலாம், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, யாருக்கு வேணால் கொடுத்துருக்கலாம். அப்போ அவர் என்னை கேட்கும்போது அதுக்கு நோ சொல்லணும்னு எனக்கு தோணலை. அப்போ விஜய் சார் கூட படம் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அது கிடைச்சி அதில் என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்னும் போது அதை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த படத்தை பாதி எடுத்துக்கிட்டு ஒரு பாதியை வந்து ஒரு சென்சிட்டிவான நல்ல பாலிடிக்ஸை பேசியிருக்கோம். அது நம்ம எல்லாருக்குமே அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா அது ஃப்யூச்சர் நம்ம எல்லாருக்குமே பெட்டராக இருக்கும்னு தோணுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.